ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 அளவியல். அளவியல்னா என்ன? அனைத்து இடங்களில் மையத்தை கொண்டு எல்லையில்லாத கற்றளவை கொண்ட ஒரு முடிவற்ற கோளமே இயற்கையாகும். நம்மளுடைய பூமி கோள வடிவமுடையது தானே. அது ஏதோ ஒரு அச்சை வச்சு தான் சுத்துது. பூமியினுடைய அச்சு, அதை வச்சு தான் பூமி என்ன செய்யுது. எதையுமே இப்போ நம்ம சுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இதாக பிடிச்சிதான் சுத்த முடியும். ஒரு சின்ன நீங்கள் உங்கள் விரலோட ஒரு நோட்டு புக்கையே வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா ஒரு அச்சு வேணும். அதே போல் வண்டி, மாட்டு வண்டிக்கு ஒரு அச்சாணி இருந்தால் தான் சக்கரம் ஓடும். அப்போ எதுவாவது ஒன்று சுழலணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அச்சு வேணும். அனைத்து இடங்களில் ஒரு மையத்தை கொண்டு எல்லையில்லா சுற்றளவை கொண்ட ஒரு முடிவற்ற கோளம் தான் நம்ம இயற்கை. இயற்கைக்கு முடிவே இல்லைன்னு சொல்றாரு. யாரு? பினைஸ் பாஸ்கல்ங்கிறவரு இந்த அளவியலுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். அளவியல்னா என்னன்னு, எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்த பாப்பஸ் மிகச்சிறந்த கிரேக்க வடிவியல் மேதையா. 8 புத்தகங்கள் அமைந்த சைனோகோஸ் எனும் கணித தொகுப்பே இவரது சிறப்பான படைப்பாகும். நெம்புகோல், கப்பி, ஆப்புகள், அச்சுகள் மற்றும் திருகு கோட்பாடுகளையும் இவர் பாப்பஸ் விளக்கியுள்ளார். நெம்புகோல்னா என்ன தெரியும்? கல்லை தூக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கடப்பாறை அடியில கொடுத்துதான் அந்த கல்லை பரட்டி விடுவோம், அதுதான் நெம்புகோல். கத்திரிக்கோள் ஒரு நெம்புகோல். ஓகே, இது நெம்புகோல்னா ஏதாவது ஒரு இதை பிடிச்சிட்டு இன்னொன்று அப்படி கட் பண்றோம் இல்லையா, அதுதான் கப்பி. கப்பினா என்ன தெரியும் உங்களுக்கு? ஆப்புகள், அச்சுகள். அச்சுன்னு அப்ப நான் சொன்னேன் எல்லாமே அச்சா வச்சு சுத்துறது. மற்றும் திருகு கோட்பாடுகள். இப்ப நம்ம செவுத்துல ஆணியவே வச்சு ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் தான் அதை இது பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே இவர் விளக்கி இருக்காராம். இயற்பியல் மற்றும் நவீன பொறியியல் துறைகளும் மேற்கண்ட கோட்பாடுகள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. இங்க என்னன்னா நம்ம பார்க்க போறோம். உருளைனா என்ன, கூம்புனா என்ன, கோளம்னா என்ன, அரைக்கோளம் மற்றும் இடைக்கண்டம் ஆகியவற்றின் புறப்பரப்பு மற்றும் கன அளவை காணுதல். பரப்பு அப்படின்னா புறப்பரப்பு அப்படின்னா வெளியில. இந்த புக் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ உங்க 10th மேக்ஸ் புக், இது புறப்பரப்பை நம்ம இப்படி பார்க்கலாம். இதுதான் புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி சுத்தல இருக்கு இல்லையா, புறப்பரப்பு. இந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த பேனாவினுடைய புறப்பரப்பு என்னன்னு. கன அளவுனா இது எவ்வளவு வெயிட் இருக்கு. கன அளவுனா என்னது? இது எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறது. இணைந்த திண்ம உருவங்களின் புறப்பரப்பு. இணைந்த திண்மம்னா இப்போ கீழே உருளை இருக்கு, மேல ஒரு கூம்பு இருக்கு, கீழே ஒரு அரைக்கோளம் இருக்கு, மேல ஒரு கூம்பு இருக்கு. இப்ப தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு ஒரு பொம்மையெல்லாம் இருக்கு, அது கீழே அரைக்கோள வடிவத்துல இருக்கு, மேல ஒரு கூம்பு இருக்கும். அதான் இணைந்த உருவங்கள். 2 உருவம் சேர்ந்தாப்ப இருக்கு. இதனுடைய புறப்பரப்பு கன அளவெல்லாம் பார்க்க போறோம். திண்ம உருவங்களை அவற்றின் கன அளவுகள் மாறாத வகையில் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாற்ற பார்க்க போறோம். ஒன்றிலிருந்து மற்றொன்றுனா இப்ப நம்ம ஒரு கோலமே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோலத்தை உருக்கி கூம்பா மாற்ற போறேன், ஒரு கூம்பு வடிவமா இருக்கு அதை உருளையா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவமா மாத்தல எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். அளவியலின் கருத்துக்கள் பண்டைய காலம் தொட்டு உலகின் அனைத்து கலாச்சாரங்களிலும் நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக விவசாயம் மற்றும் வணிகத்துறையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு பயிரிட வேண்டிய நிலப்பரப்பு, எவ்வளவு ஏரியாவில் நாம விவசாயம் பண்ணணும், ஒரு கலனின் கொள்ளளவு. இப்ப நம்ம ஒரு வீட்டுல எல்லாம் அம்மாலாம் உலக்கெல்லாம் அளப்பாங்க இல்லையா, பால் அளக்கிறது இருக்கு, இது படி இருக்கு, அரிசி அளப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதுதான் கலன்கள் அப்படின்னு சொல்ற பாத்திரங்கள் போன்ற விவரங்கள் பயன்படுத்தப்பட்டன. கணிதவியலில் வல்லுநர்கள் வடிவியலை வாழ்வியல் சூழல்களில் மிகச் சிறப்பாக பயன்படுத்தி பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினர். இதுவே அளவியலின் துவக்க புள்ளியாக அமைந்தது. எனவே பயன்பாட்டு வடிவியலை அளவியல் என கருதலாம். நமக்கு அன்றாட வாழ்க்கையில பயன்படுற அந்த வடிவியலை நம்ம என்னன்னு சொல்றோம்? அளவியல், அளக்கிறது அப்படின்னு சொல்றோம். அளவியல் என்று இங்க படங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னென்ன படங்கள்? இந்த கன சதுரம், இது பார்த்திருப்பீங்க. உங்க டை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, தாயக்கட்டையை உருட்டு. கன செவ்வகம், உங்க வீட்டுல இருக்க மீன் தொட்டிகள் இந்த கன செவ்வக வடிவத்துல இருக்கு மீன் தொட்டிகள். முக்கோண பட்டகம், இது லேப்ல இதுல தான் பார்க்கலாம். இது முக்கோண பட்டகம், மேலே கீழே முக்கோணம் இருக்கும், 4 பக்கமும் இப்படி சரிவகம் மாதிரி இருக்கும். இது சதுரம், கீழே சதுரம் இருக்கும். பிரமிடு, பிரமிடு எகிப்துல பிரமிடுகள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அதுலதான் இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க, பிரமிடுகள். முக்கோண பிரமிடு, 4 பக்கமும் முக்கோணமா இருக்கும். அருங்கோண பிரமிடு, கீழே அருங்கோணமா இருக்கும், அதை மேல எல்லா பக்கமும் 6 பக்கமும் முக்கோணமா இருக்கும்.
இந்த மாதிரி வடிவங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு இந்த வடிவங்களை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. சதுரம், செவ்வகம், முக்கோணம் மற்றும் வட்டம் ஆகியவற்றின் பரப்புகளை பற்றி நாம் எல்லா கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்க. சதுரம்னா என்ன? 4 பக்கம் சமமா இருக்காது சதுரம். செவ்வகம்னா என்ன? எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும், 2 நீளம் சமமா இருக்கும், 2 அகலம் சமமா இருக்கும். முக்கோணம் 3 பக்கங்கள் கொண்டது முக்கோணம். அடுத்து வட்டம், இதனுடைய வட்டம்னா ஆரம் இருக்குது, 5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரை அப்படின்னா அதனுடைய பரப்பு என்ன? πr², வட்டத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க? பக்கம் இன்ட்டு பக்கம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். இப்படி இந்த இதெல்லாம் நீ ஆல்ரெடி படிச்சுட்ட. இப்ப என்ன படிக்க போறோம்னா இவைகள் தள உருவங்கள் ஆகும். எதது? இந்த சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் இவையெல்லாம் தள உருவங்கள் ஆகும். எனவே இவைகளை 2 பரிமாண உருவங்கள் என்கிறோம். 2 நீளம் அகலம், இல்லைன்னா பக்கம், இல்லைன்னா 3 பக்கம், இல்லைன்னா ஆரம், அந்த மாதிரி தான் இருக்கு. நாம் நடைமுறை வாழ்வில் காணும் பல பொருள்களை ஒரு தளத்தில் நாமளால் குறிக்க இயலாது. அன்றாடம் நாம் காணும் உருவங்களான பைப்பு, குழாய்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? வீட்டுல தண்ணி வர குழாய், உங்க வீட்டுல அந்த எலக்ட்ரிக் இதுக்கு தண்ணி குழாய்க்கெல்லாம் பிவிசி பைப்பு போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன வடிவத்துல இருக்குன்னு யோசிச்சு பாரு. அது வட்டமும் கிடையாது, சதுரமும் கிடையாது, செவ்வகமும் கிடையாது. அது என்ன வடிவமா இருக்கும்? உருண்டையா இருக்கும், உருளை வடிவம். புல்லாங்குழல் பார்த்திருக்கீங்களா? புல்லாங்குழல் உருளை வடிவமா இருக்கும். தண்ணீர் தொட்டிகள், தண்ணீர் தொட்டி உங்க வீட்டுல இருக்க டேங்கை பார்த்துக்கோங்க. பனிக்கட்டி, கூழ் கூம்புகள், ஐஸ்கிரீம், கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கே இல்லையா? அது என்ன வடிவத்துல இருக்கு? கோன், அதான் கோன் ஐஸ்ன்னு சொல்றோம், கூம்பு. கால்பந்து, ஃபுட்பால் எப்படி இருக்கும்? கோள வடிவத்துல இருக்கும். போன்றவை திண்ம உருவங்களாகும். என்ன உருவங்கள்? திண்ம உருவங்களாகும். இவைகளை என்ன உருவங்கள்னு சொல்றாங்க? முப்பரிமாண உருவங்கள். 3 டைரக்ஷன்ல இருந்து பார்க்கணும். 3 டைமென்ஷன், முப்பரிமாண உருவங்கள். எதது முப்பரிமாண உருவங்கள்? உருளை, கூம்பு, கன செவ்வகம், இது கோளம், இதெல்லாம் முப்பரிமாண உருவங்கள். கனசதுரம், கன செவ்வகம், முப்பட்டகம் மற்றும் பிரமிடு போன்ற முப்பரிமாண உருவங்களுக்கு புறப்பரப்பு மற்றும் கன அளவு போன்ற அளவீடுகள் உள்ளன. வெறும் பரப்பு கிடையாது, புறப்பரப்பு இருக்கு, மொத்த பரப்பு இருக்கு, கன அளவு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்பான பகுதியில் உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம். அரைக்கோளம்னா என்ன? ஒரு சாத்துக்குடி இருக்கு, சாத்துக்குடி கோள வடிவம். அது சாத்துக்குடி இப்படி குறுக்க ஹாஃபா வெட்டினீங்கன்னா 2 இது வரும், அது அரைக்கோளம். அந்த சாத்துக்குடி 2 கட் பண்ணி பாரு, அந்த வடிவம் அரைக்கோளம். இப்படி இருக்கும். சாத்துக்குடியை வெட்டினா அப்படி இருக்கும் இல்லையா? இது அரைக்கோளம். உங்க வீட்டுல கிண்ணம் இருக்கு இல்லையா? வீட்டுல கிண்ணம், அது அரைக்கோளம். புறப்பரப்பு ஒரு திண்ம உருவத்தின் அனைத்து வெளிப்பக்க பகுதிகளின் பரப்பு அதன் புறப்பரப்பு எனப்படும். இதனுடைய வெளிப்பரப்பு ஃபுல்லா புறப்பரப்பு. இந்த புக்கு சொன்னேன் இல்லையா? இந்த புக்குடைய ஃபுல் வெளிப்பரப்பும் புறப்பரப்பு. ஓகே, இது எல்லாமே புறப்பரப்பு அப்படின்னு சொல்றோம். நேர்வட்ட உருளை, இந்த படத்துல பாருங்க, பீப்பாய், அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மு, குழாய் பாருங்க, டியூப்லைட் பாருங்க, இது எல்லாமே உருளை. என்ன உருளை? நேர்வட்ட உருளை. என்ன உருளை? நேர்வட்ட உருளை. கொடுக்கப்பட்ட உருவங்கள் ஒரு உருளையின் வடிவத்தை ஒத்துள்ளன. அப்ப உருளைனா என்ன? ஒரு செவ்வகத்தை அதன் ஏதேனும் ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுழற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் நேர்வட்ட உருளை ஆகும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, செவ்வக வடிவத்துல ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த செவ்வக வடிவத்துல பேப்பர் எடுத்து அதை என்ன செய்கிறேன்? இப்ப இதுதான் இங்க செவ்வக வடிவத்துல இருக்கு, இது நீளம், இது அகலம் அப்படின்னு சொன்னா, இத ஒண்ணு பக்கத்தை இல்லைன்னா நீளத்தை இல்லைன்னா அகலத்தை வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரவுண்டா ஃபோல்டு பண்ணும். அப்படி ரவுண்டா அப்படி ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு உருளை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு உருளை கிடைக்கும். ஓகே, அதுதான் இந்த ஃபோல்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. இது செவ்வகம், இந்த செவ்வகம், இது நீளம், இது அகலம். அந்த நீளத்தை கீழே வச்சுட்டு அகலத்தோட அப்படி மடிக்கிறாங்க. அகலத்தை அப்படி 2ஆ உருட்டி கொண்டு வராங்க பார்த்தீங்களா, ஷீட்டா. அப்படி கொண்டு வரும் பொழுது அகலம் அதனுடைய உருளையினுடைய உயரமா மாறிடும், இந்த நீளம் கீழே அப்படி வட்டமா மாறிடும். பாப்போமா? உருளையின் அச்சானது அதன் ஆரத்திற்கு செங்குத்தாக இருப்பின் அது நேர்வட்ட உருளை ஆகும். நம்ம எதை வச்சு அதை அப்படி ஃபோல்டு பண்றோம் அப்படின்னா
அந்த உருளையினுடைய அச்சுக்கு இந்த கீழே இருக்க ஆரம், இந்த வட்டமா இருக்கு இல்லையா கீழே, அந்த வட்டத்துக்கு இந்த இருக்கு இல்லையா இந்த வட்டத்துக்கு இந்த அச்சு எப்படி இருக்கும், செங்குத்தார். அப்படி இருந்த அந்த உருளை நேர்வட்ட உருளை எனப்படும். பாருங்க படம். உயரம் ஏபிங்கிறது ஹெச், ஏபிங்கிறது ஹெச் இதா இருக்கு பாருங்க. ஏபி இதுதான் அதனுடைய அச்சு, அதை உயரம்னு சொல்லுவோம். இந்த கீழே இருக்கு அந்த வட்டத்துடைய ஆரம் ஏடி, அது ஆரம்னு சொல்லுவோம். இந்த ஏடியும் ஏபி எப்படி இருக்கு, செங்குத்தார். ஏபியும் ஏடியும் செங்குத்தார். இரு தள வட்ட பரப்புகளாலும் ஒரு வளைபரப்பாலும் உருவாக்கப்படுவது ஒரு திண்ம உருளை எனப்படும். இங்க மேல ஒரு வட்டப்பரப்பு, கீழே ஒரு வட்டப்பரப்பு இந்த இருக்கு பாருங்க. மேல் வட்டம் கீழ் வட்டம், சைடுல ஒரு வளைபரப்பு. இது மூணு சேர்ந்தாதான் உருளை அப்படின்னு சொல்றாங்க. இரு தள வட்டப்பரப்புகளாலும் ஒரு வளைபரப்பாலும் உருவாக்கப்படுவது ஒரு திண்ம உருளை எனப்படும். இரு வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை, இந்த பகுதியை மேற்பரப்பு அல்லது வளைபரப்பு அல்லது புறப்பரப்புன்னு சொல்லும். இது மட்டும் வளைபரப்பு அல்லது புறப்பரப்பு அல்லது மேற்பரப்புன்னு சொல்லலாம். இந்த பரப்போட மேலையும் கீழையும் சேர்த்து எடுத்து, உங்க வீட்டுல ஒரு பவுடர் டப்பா இருந்துச்சுன்னா, ஒரு உருளை வடிவத்துல இந்த பான்ஸ் பவுடர்னு பழைய காலத்துல அப்புறம் பான்ஸ் பவுடர் இல்லைன்னா இப்போ வர்ற ஒரு ஏதாவது ஒரு ஷாம்பு பாட்டிலோ இல்லைன்னா பவுடர் டப்பாவோ இமேஜின் பண்ணிப்பாரு. மேல ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம் இருக்கும், நடுவுல ஒரு உருளை வடிவம். அப்ப இந்த நடுவுல இருக்க அந்த உருளை வடிவ பரப்பு மட்டும் புறப்பரப்பு, மேலையும் கீழையும் சேர்த்தா மொத்த பரப்புன்னு. மேல ஒரு வட்டம் இருக்கும், கீழே ஒரு வட்டம் இருக்கும். ஓகே, இந்த படம் தனியா அழகா கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த நேர்வட்ட உருளை உருவாக்குறாங்கன்னு பாருங்க. நீளம் ஏ மற்றும் அகலம் பி உடைய ஒரு செவ்வகத்தாளை எடுத்துக்கணும். இந்த ஒரு செவ்வகத்தாளை எடுத்துக்கிட்டாங்க. அகல பக்கங்கள் இரண்டும் இணையுமாறு ரெண்டு அகலத்தை இப்படி இணைச்சு செவ்வகத்தாளை சுழற்றி மடிச்சோம்னா இப்படி மடிச்சோம்னா இந்த உருளை வந்துடும். ரெண்டு அகலம் இப்படி ஒன்னா சேர்த்துட்டேன்னா ஒரு உருளை வடிவம் வந்துடும். அப்ப இந்த அகலம் என்னவா மாறிடுது, உயரமா மாறிடுது. அகலம் உயரமா மாறிடும். இந்த நீளம் வட்டத்தோட சுற்றளவா மாறிடும். இந்த நீளம் என்ன ஆயிரும், வட்டத்தோட சுற்றளவா மாறிடும். ஒரு நேர்வட்ட உருளையின் புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கும்? நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு சீக்வல் டு, இந்த செவ்வக பேப்பரை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், அப்படியே உருளையா மடிச்சிருக்கேன். அப்ப செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன சூத்திரம், நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நீளம் இன்ட்டு அகலம். அப்ப இந்த நீளம் என்னவா மாறி இருக்கு, அடி வட்டமா மாறிடுச்சு. இந்த நீளத்தை தானே இப்படி வட்டமா சுத்திட்டேன், இந்த எல்லை தானே இப்படி வட்டமா சுத்திட்டேன். சோ எல்லுக்கு பதில 2πrன்னு போட்டலாம். வட்டத்தின் சுற்றளவு 2πr. இந்த அகலம் உயரமா மாறிடுச்சு. அகலம் என்னவா மாறிடுச்சு, உயரமா மாறிடுச்சு. இந்த நீளம் 2πrஆ மாறிடுச்சு. ஸோ 2πrh தான் இந்த உருளையின் புறப்பரப்பு, உருளையின் வளைபரப்பு அல்லது புறப்பரப்பு. இங்க எல் என்பது அடிப்பக்கத்தின் சுற்றளவு, பி என்பது உயரம். ஓகே, அப்ப உருளையின் வளைபரப்பு ஈக்குவல் டு 2πrh. இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியம். உருளையின் வளைபரப்பு என்ன ஃபார்முலா, 2πrh. இது ஏன் 2πrh மாறுச்சுன்னு விளக்கம் பார்த்தாச்சு. அடுத்து மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்பு என்பது ஒரு திண்ம உருளையின் வளைபரப்போடு அதன் அடிப்பக்கம் மற்றும் மேற்பக்க வட்ட பரப்புகளை கூட்ட. மொத்தமா இது மேல் பக்க வட்ட பரப்பு, இது கீழ்பக்க வட்ட பரப்பு, இது ஃபுல்லா வளைபரப்பு. இந்த மூணு பரப்பும் சேர்ந்தாதான் எனக்கு என்ன வரும், மொத்த புறப்பரப்பு. ஸோ அதைத்தான் சொல்லுவாங்க. வளைபரப்பு இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2πrhன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மேல இருக்க வட்டத்தின் பரப்பு என்ன, πr². கீழே இருக்க வட்டத்தின் பரப்பு என்ன, πr². அப்ப πr² + πr² 2πr² ஆயிரும். ரெண்டுக்கும் காமனா ஒரு 2πr வெளியே எடுத்தோம்னா இங்க கட்சி மிச்சம் இருக்கும், இங்க r மிச்சம் இருக்கும். ஸோ உருளையின் மொத்த புறப்பரப்பு 2πr பிராக்கெட்ல h+r. ஓகே, எப்படி வந்துச்சுன்னு இது மொத்த பரப்புனா மேலங்கீழ சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து. மதிப்பு கொடுக்கப்படாத போது பையின் தோராய மதிப்பு 22/7ன்னு எப்பயும் போடுங்க. மதிப்பு சிலதுல பைக்கு 3.14ன்னு கொடுத்துருவாங்க. புறப்பரப்பு அல்லது மேற்பரப்பு எனும் சொல் மொத்த புறப்பரப்பை குறிக்கும். ஓகே, அடுத்து உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொன்னா அது ஊதுகுழல் புல்லாங்குழல்லாம் எடுத்துக்கோங்க. ஊதுகுழல் புல்லாங்குழல் எடுத்துக்கலாம்.
அப்படி எடுக்கும் பொழுது அந்த லேயர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா 2 உருளையை மொத்தமா ஒட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ இந்த வெளியில பைப்பெல்லாம் பதிக்கிறாங்க இல்லையா, கால்வாய்களுக்கு பைப்பெல்லாம் பதிக்கிற பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். உள்ள ஒரு உருளை மேலே ஒரு உருளை, ரெண்டையும் அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கும். ஒரு திக்னஸோட ஒரு உருளை இருக்கும். ஆனா உள்ளீடற்ற உருளைனா, திண்ம உருளைனா ஃபுல்லா உள்ள அடைச்சிருக்கும். திண்ம உருளைனா, உள்ளீடற்ற உருளைனா கையை உள்ள விடலாம், ஒரு பைப்புக்குள்ள நம்ம கையை உள்ள விடலாம், பட் திக்னஸ் இருக்கும். அதான் சம உயரமும் வேறுபட்ட ஆரமும் கொண்ட இணை அச்சு உருளைகளுக்கு இடைப்பட்ட வெளி உள்ளீடற்ற உருளையாகும். இங்க பாருங்க, உள்ள ஒரு உருளை, வெளியே ஒரு உருளை, ரெண்டுடைய உயரமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஆரம் வேறையா இருக்கும். உள்ள இருக்க உருளையினுடைய ஆரம் சின்னது, வெளியே இருக்க உருளையினுடைய ஆரம் பெருசா இருக்கும். பட் ரெண்டுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். ஆர் மற்றும் ஆர் என்பன உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரம் என்பது. ஹைச் என்பது உருளையின் உயரம் என்பது. உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு = வெளி உருளையின் வலைப்பரப்பு பிளஸ் உள். வெளிக்கு வந்து 2πr கேபிட்டல் ஆர், உள்ள இருக்கிறது 2πr ஸ்மால் ஹெச். ஸோ எதை வெளியே எடுக்கலாம், ஒரு 2πயும் ஒரு ஹெச்சையும் வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள ஆர் பிளஸ் ஆர் மட்டும் வரும். அப்போ உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொன்னா அதனுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா 2π ஹெச்சை இங்கிட்டு கூட போல இங்கிட்டும் போட்டுக்கலாம், 2πh பிராக்கெட்ல ஆர் பிளஸ் ஆர். உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்புல அப்ப மேலையும் கீழே இருக்க அந்த பரப்பையும் சேர்க்கணும். மேலையும் கீழையும் சேர்க்கணும்னா இது வெளியில இருக்க வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து πr². உள்ள இருக்க சின்ன வட்டத்தினுடைய பரப்பு வந்து ஸ்மால் πr². அப்ப நமக்கு இந்த பரப்பு தான் வேணும். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா πr² மைனஸ் πr²ன்னு வரும். அதுதான் போட்டுக்காங்க. அப்ப 2π, அதே போல மேல அதே போல கீழே இருக்கு. அப்ப 2 இருக்கு இல்லையா, 2 × πr² மைனஸ் πr². அதை தான் போட்டுக்காங்க. 2πயை வெளியே காமன் எடுத்துட்டு r² மைனஸ் r². ஆல்ரெடி நம்ம வலைபரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வலைபரப்பு மட்டும் 2πh r பிளஸ் ஆர். மொத்த புறப்பரப்பு 2πr. இதை வந்து r² மைனஸ் r² எப்படி எழுதுறாங்கன்னா a பிளஸ் b × a மைனஸ் பின்னு எழுதி அது ரெண்டுக்கும் காமனா எடுத்து சுருக்கையில இதுதான் மொத்த பரப்பு. உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பு 2πr பிளஸ் ஆர் பிராக்கெட் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச் சதுர அலகு. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாதான் சம்ஸ் செய்ய முடியும். ஒரு டேஸை அதன் டேஸ் மையமாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு திண்ம நேர்வட்ட உருளையை பெறலாம். ஒரு டேஸை மையச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் உருளை வேணும். அப்போ ஒரு செவ்வகத்தை அதன் டேஸை பக்கங்களை எதுனாலும் சரி, நீளம்னாலும் சரி, பக்கத்தை அல்லது பக்கங்களை நீளம் அல்லது அகலம் மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் திண்ம நேர்வட்ட உருளையை பெறலாம். ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு அதன் விட்டத்திற்கு எப்படி இருக்கும், இப்படி விட்டருக்கு அதனுடைய அச்சு செங்குத்தாக அமையும். எப்படி இருக்கும், செங்குத்து. இது விட்டா இது உயரம், செங்குத்து. ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த பரப்பு மற்றும் வலைபரப்புக்கு இடையே உள்ள வித்தியாசம். மொத்த புறப்பரப்பு என்ன, உருளையினுடைய மொத்த புறப்பரப்பளவு வலைபரப்பு 2πrh, மொத்த பரப்பு 2πrh பிளஸ் ஆறு. ஸோ இதுல இருந்து இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, கழிச்சு சொல்றேன். 2πrh மைனஸ் 2πr² மைனஸ் 2πrhனா இதுவும் அடி ஆயிட்டு மேல ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம், அதுதான் அது ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்ப 2πr². என்ன ஃபார்முலா, 2πr². ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். சமமான ஆரம் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு அதன் அடிப்பரப்பை போல் எத்தனை மடங்காக இருக்கும். ஆரமும் உயரமும் சமமா, எப்படி, ஆரமும் உயரமும் சமம். நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 2πrh தான், ஹைச்சு ஆறும் சமம் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன வரும், 2πr²ன்னு வரும். அதன் அடிப்பரப்பை போல, அடிப்பரப்பு என்ன, πr². அப்ப அதை போல எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அதை போல இது 2 மடங்கு. வெறும் πr², இது அதை போல 2πr²ன்னு வருது. ஏன்னா வலைபரப்புக்கு என்ன எழுதுவோம், 2πrh எழுதுவோம். 6h ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்ப 6hக்கு பதில் 6 போடையில 2πr² வரும். வட்டத்தினுடைய பரப்பு, கீழே இருக்க வட்டத்தினுடைய பரப்பு வெறும் πr². அடிப்பரப்பை போல 2 மடங்காக இருக்கும்.
ஓகே. நேர்வட்ட கூம்பு எப்படி ஒரு செவ்வகத்தை நம்ம சுத்தினா உருளை கிடைக்குதோ அதே போல ஒரு முக்கோணத்தினுடைய அச்சை பிடிச்சுக்கிட்டு சுத்தினோம்னா அது என்னவா கிடைக்கும்? கோணா கிடைக்கும். படம் கொடுக்கப்பட்ட உருவங்களை உற்றுனோம். கிறிஸ்துமஸ் மரம், தொப்பி, பிறந்த நாளைக்கு கேப் வைப்பிக்கல, அது கோனைஸு, பம்பரம், இது எல்லாமே கூம்புக்கு எடுத்துக்காட்டு. கொடுக்கப்பட்ட உருவங்கள் ஒரு கூம்பின் வடிவத்தை ஒத்துள்ளன. செங்கோணத்தை தாங்கும் ஏதேனும் ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு செங்கோண முக்கோணத்தை முழுச்சுற்றாக சுற்றும் போது உண்டாகும். செங்கோணத்தை அச்சா வச்சு இப்படி சுத்துறேன், அப்படி சுத்தினேன்னா இது இப்படி வரும், இப்படி வரும். வருதா கோணம்? இந்த அச்சை இது இல்லது இது எதுனாலும் வச்சு ஒரு இதை பக்கத்தை வச்சு சுத்தினேன்னா ஒரு கோணம். நேர்வட்ட கூம்பு. நேர்வட்ட கூம்பு எப்படி உருவாயிருக்கு சொல்றாங்க பாருங்க. ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். ஏபிசி ஒரு செங்கோணம். இம்முக்கோணமானது ஏபி என்ற பக்கத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுழற்றப்படுகிறது. இச்சுழற்சியானது படத்தில் உள்ளவாறு ஒரு கூம்பினை உருவாக்குகிறது. இங்கு அச்சு ஏபி என்ன ஆயிரும்? கூம்பின் உயரம்னு ஆகும். கர்ணம் ஏசி, இந்த கர்ணம் முக்கோணம், செங்கோண முக்கோணத்துக்கு கர்ணம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கர்ணம் சாய் உயரமாயிரும். என்ன உயரமாயிரும்? சாய் உயரமாயிரும். கர்ணம் ஏசி கூம்பின் சாய் உயரம் எனவும் அழைக்கப்படும். ஓகே. நேர்வட்ட கூம்பின் புறப்பரப்பு. இங்க பாருங்க, இந்த முக்கோணத்தை தான் நம்ம சுத்தி இருக்கோம். அப்ப இந்த முக்கோணத்தினுடைய இது ஒரு பக்கம் உயரமாயிருது, இன்னொரு பக்கம் சாய் உயரமாயிருது. இந்த கீழே இருக்கதை பார்ப்போம். படத்தில் காட்டியுள்ளவாறு கூம்பின் மேற்பரப்பை சாய் உயரம் ஏசி வழியாக வெட்டினால் ஏசிடி என்ற ஒரு வட்டக்கோண பகுதி கிடைக்குது. இதை அப்படியே வெட்டி எடுக்கிறேன். அப்படி வெட்டி எடுத்து விரிச்சு பார்த்தேன்னா இப்படி ஒரு வட்டக்கோண பகுதியா எனக்கு கிடைச்சது. வட்டக்கோண பகுதி கிடைக்கிறது. வட்டக்கோண பகுதியின் ஆரம் ஏசி என்பது கூம்பின் சாயுயரமாகவும், இந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் இருக்கு பாருங்க, இதுதானே சாயுயரமா மாறியது. வட்டக்கோண பகுதி இது வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளம் தான் என்ன ஆயிருது? கீழே இப்படி ஆயிரும். இந்த இருக்க வில்லின் நீளம் தான் என்ன ஆகுது? இப்படி ரவுண்டா மாறியது. கூம்பின் அடி சுற்றளவாகவும் கிடைக்கப்படுது. ஸோ வில்லி நீளம் எஸ் மற்றும் ஆரம் எல் உடைய வட்டக்கோண பகுதியும் எல் ஆரம் கொண்ட வட்டமும் வடிவத்த முக்கோணங்களாக நமக்கு அமையும். நீங்க இது எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபார்முலாஸ் தான் முக்கியம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு பை வட்டத்தின் பரப்பளவு, வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம் பை வட்டத்தின் சுற்றளவு, ரெண்டும் வடிவத்ததா இருக்கனால இந்த ஃபார்முலா எழுதுறாங்க. அப்ப வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு சீக்வல் டு வேணும்னா அந்த வட்டத்தின் பரப்பை இங்க கொண்டு வந்துடுறாங்க. வட்டக்கோண பகுதி வில்லி நீளம் என்னன்னு சொன்னோம்? எஸ்ன்னு சொன்னோம். வட்டத்தின் சுற்றளவு என்னது? 2πl. 2πl. அடுத்து வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர்டு. ஆறுங்கிறது இங்க எல்லா இருக்கு, ஆரம்ங்கிறது இங்க என்னவா இருக்கு? எல்லா இருக்கு. ஸோ ஒரு எல் அடி ஆயிட்டு, ஒரு பை அடி ஆயிட்டு s/2 இன்ட்டு எல் மட்டும் கிடைக்கும். எஸ்ங்கிறது என்னது? அந்த வில்லின் நீளம் 2πr. அதுதானே வட்டமா மாத்திரேன், வட்டத்தின் சுற்றளவா. ஸோ 2πr/2 இன்ட்டு எல். இந்த 2 அடி ஆயிட்டு πrlன்னு வந்துடும். ஸோ நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு πrl. அவ்வளவுதான். நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் திண்ப கூம்பு வடிவ பொருட்கள் சிலவற்றை கூறு. இப்பதான் பார்த்தோம். தொப்பி, பிறந்த நாளுக்கு பயன்படுத்துற கேப்பு, கோன் ஐஸு, கோன் வடிவத்தில் இருக்கும். புனல் இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, புனல், அதெல்லாம் கூம்பு வடிவத்துல இருக்கும். சம ஆரத்தையும் உயரத்தையும் கொண்ட ஒரு கூம்பின் புறப்பரப்பை ஆரத்தின் வழியாக எழுது. ஆரமும் உயரமும் சமம். சம ஆரத்தையும் உயரத்தையும் கொண்ட ஒரு கூம்பின் புறப்பரப்பளவு. கூம்பின் புறப்பரப்பு இப்ப என்ன எழுதணும்? πrlன்னு எழுதணும். ஆரமும் உயரமும் சமம் சொல்றாங்க. அப்ப இந்த கூம்பினுடைய ஆரம் இந்த இருக்கு, உயரம் இங்க இருக்கு, இது சாய் உயரம். ஸோ ஆரத்தை உயரத்தை நம்ம எழுதும் பொழுது சமமா இருக்குங்கள πr, அந்த எல்லுக்கு பதில √h² + r² ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. ஏன்? இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல இது எல்லா இருக்கு, இது ஹெச்சா இருக்கு, இது ஆரா இருக்குன்னா எல் = நமக்கு தெரியும் √h² + r². இப்ப ஹெச்சும் ஆரும் சமம் சொல்லியிருக்காங்க. அப்ப இத ஆரத்தின் வழியா எழுத சொல்றாங்களா? h² பதிலா r² போடு, πr இன்ட்டு √2r²ன்னு வரும். r² + r², 2r². ஆரை மட்டும் வெளியே ஒரு ஆர் இருக்கு. ஸோ r² இன்ட்டு √2ன்னு வரும். ஸோ
ஆன்சர் இதுக்கு என்ன எழுதுறேன் அப்படின்னா √2 πr². ஆரத்தின் வடிவத்தில் எழுதினோம்னா √2 × πr². எப்ப சம ஆரத்தையும் உயரத்தையும் கொண்ட கூம்பின் புறப்பரப்பு. மேலே கூறப்பட்ட பரப்பை கூம்பின் அடிப்பரப்போடு ஒப்பிடு. அடிப்பரப்பு என்ன? வெறும் πr². இங்க √2 மடங்கு இருக்கு. அப்ப அடிப்பரப்பு வெறும் πr². இந்த கூம்பின் அடிப்புறப்பரப்பு மேலே கூறப்பட்ட பரப்பை கூம்பின் அடிப்பரப்போடு ஒப்பிடுகனா அது √2 மடங்கு, இது 1 மடங்கு. இது √2 πr². அடிப்பரப்பு வெறும் πr². πr² கேன்சல் ஆயிட்டு √2:1 வரும். அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் திண்ம கூம்புக்கு நீங்க எழுதலாம் பனிக்கூழ், புனல், தொப்பி, கூம்பு வடிவ பனிக்கூழ், கூம்பு. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கூம்பு வடிவ பொருள். 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள, ஆரம் எத்தனை? 7 சென்டிமீட்டர். ஒரு அரைவட்ட வடிவத்தாளை, ஒரு அரைவட்டம் இருக்கு, அரைவட்ட வடிவத்தாளை ஒரு கூம்பாக மாற்று. இந்த அரைவட்டத்தை நான் கூம்பா மாத்துறேன். அப்ப இதையும் ஒன்னா சேர்த்துருவோம். கூம்பா கொண்டு வந்துடும். கூம்பின் வளைபரப்பை காண்க. கூம்பின் வளைபரப்பு என்ன? πr_l. அப்ப ஆரம் என்ன ஆயிரும்? இது இந்த விட்டம் என்னவா மாறிடுது? அடியில இருக்க பரப்பளவா மாறிடுது, சுற்றளவா மாறிடுது. சுற்றளவுங்கையில 2πr. இந்த விட்டம் 2πr தான், நமக்கு d தான் 2πr மாறுது. அப்ப இந்த வட்டத்தினுடைய விட்டம் ஆரம் 7ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப விட்டம் 14ன்னு ஆயிரும். அந்த விட்டம் 2πr மாறிடுது. அப்ப 2πrக்கு 14னா வெறும் πrக்கு 7ன்னு ஆயிரும். ஓகே, இன்ட்டு எல் சாய் உயரம். எது சாய் உயரம் ஆகுது? இது ஒரு அரை வட்டம். இது அப்படியே ஃபோல்டு பண்றேன். இப்படி ஃபோல்டு பண்ணும் பொழுது இதுவும் ஆரம் தானே உனக்கு, இது சாய் உயரமா மாறிடும். இந்த விட்டம் 2πr மாறிடும். விட்டம் 2πr = 14 ஆயிரும், πr = 7 ஆயிரும். இந்த 6 எள்ளு, அப்ப 7 × 7 49 ஆயிரும். வளைபரப்பு என்ன ஆயிரும்? 49ன்னு மாறிடும். ஓகே, 49 சதுர சென்டிமீட்டர். இந்த ஆரம் உனக்கு சாய் உயரமா மாறிடும். இந்த இது சுற்றளவா மாறிடும். 2πr 14 ஆயிரும். வெறும் πr மட்டும் வரையில வெறும் 7 ஆயிரும், 49 ஆயிரும். 3.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள, r = 3.5 சென்டிமீட்டர் ஒரு கால்வட்ட வடிவத்தாளை, எப்படி கால்வட்டம் ஒரு கூம்பா மாத்தணும். கூம்பின் வளைபரப்பு இது அரைவட்டம் தான் இருக்கு இல்லையா, கால்வட்டம். இந்த கால்வட்டத்தை மாத்தையில இந்த ஆரம் இருக்கு இல்லையா 3.5, இது என்னவா மாறிடும்? 2πr மாறிடும். 2πr = 3.5 மாறிடும். எள்ளு 3.5 இருக்கும். ஸோ வெறும் எனக்கு πr = 3.5/2 மாறிடும். அப்போ πr எள்ளுங்கேல 3.5/2 × 3.5, 3.5 2 தடவை பெருக்குவோம். இதை 2ஆல வகுத்துருவோம். ஓகே, இப்போ 6.125 அப்படின்ற மாதிரி வரும் சதுர சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம் அடி சுற்றளவா மாறிடும். இந்த ஆரம் சாய் உயரமா மாறிடும். அதை வச்சு நம்ம செய்யணும். ஓகே, சாய் உயரத்தை தருவித்தல். ஏபிசி என்ற செங்கோண முக்கோணத்தில் பி என்பது ஒரு செங்கோணம் ஆகும். இந்த செங்கோணத்தின் அச்சு ஆகும். எல், ஆர் மற்றும் ஹெச் என்பன முறையே முக்கோணத்தின், இந்த எல்லுங்கிறது கர்ணம், இந்த செங்கோண முக்கோணத்தின் கர்ணம். இது உயரம், இது ஆரம். அடிப்பக்கம் இது உயரம். தற்போது முக்கோணம் ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றம் சொன்னேன் இல்லையா, இப்ப பித்தாகரஸ் தேற்றத்தின்படி எழுத போறோம். இது எல்லு, இது ஹெச், இது ஆறு. பித்தாகரஸ் தேற்றம் என்ன? பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமம் போட்டிருக்கோமா. அப்ப எல் h² + r². எல் h² + r². சாய் உயரம். வளைபரப்பு பார்த்தா. இப்ப புறப்பரப்பு. கூம்பின் மொத்த புறப்பரப்பு = கூம்பின் வளைபரப்பு + கூம்பின் அடிப்பரப்பு. கீழே இருக்க அந்த πr² சேர்த்து வளைபரப்போட கீழே இருக்க வட்டத்தையும் சேர்க்க போறோம். வளைபரப்பு ஆல்ரெடி πr_l பார்த்தா,
அடிப்பரப்பு பையார் ஸ்கொயர். ஏனெனில் கூம்பின் அடிப்பகுதி ஒரு வட்டம். இப்ப ரெண்டுக்கும் காமனா பையாரை வெளியே எடுத்துட்டாங்கன்னா அப்ப பையார் பிராக்கெட்ல எல் பிளஸ் ஆர் தான் கூம்பின் மொத்த பரப்பு. வளைபரப்பு மட்டும் பையார் எல், கீழே இருக்க ஒரு வட்டத்தையும் சேர்த்தோம்னா பையார் எல் பிளஸ் ஆர். ஓகே, உருளை பார்த்துருக்கோம், கூம்பு பார்த்துருக்கோம். இப்ப கோலம். ஒரு அரை வட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு, ஒரு அரை வட்டம் இருக்கு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரை வட்டம்னு வச்சுக்கிடுவோம். இந்த சிடியில இருந்து இது ஒரு அரை வட்டம், இந்த இருக்கு விட்டம் இருக்கு இல்லையா, இந்த விட்டத்தை அச்சாக வச்சு அப்படியே சுத்துறோம். இந்த அரை வட்டத்தை சிடி அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு அப்படி எப்படி உருட்டுறேன். இதுதான் அச்சு. அப்ப இப்படிதான் உருட்டணும். அப்படி நான் சுத்தும் போது என்ன கிடைக்குது, இப்படி சுத்தும் பொழுது இந்த கியூஆர் அப்படி உருட்டையில் இப்படி வரும் இல்லையா, அப்படி சுற்றும் போது கிடைக்கிற உருவம் திண்ம உருவம் கோலம் ஆகும். ஒரு கோலத்தை எங்கும் குறுக்காக வெட்டினாலும் ஒரு வட்டம் கிடைக்கும். இது அப்படியே ஒரு கோலப்பகுதி, சாத்துக்குடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்துக்குடி அப்படி குறுக்கா வெட்டி பாருங்க, வெட்டி பார்த்தா அந்த மேல் பரப்பு என்னவா இருக்கும், வட்டமா இருக்கும். எந்த இடத்துல வெட்டினாலும் என்ன கிடைக்கும், வட்டமா கிடைக்கும். ஒரு கோலத்தை எங்கு குறுக்காக வெட்டினாலும் ஒரு வட்டம் கிடைக்கும். ஒரு கோல மையத்தின் வழியாக செல்லும் ஒரு தல குறுக்கு வெட்டு மீப்பெரு வட்டமாகும். நடுவுல வெட்டுறது பெரிய வட்டமா இருக்கும். அடுத்து போக போக அந்த வட்டத்தினுடைய அளவு குறைஞ்சு குறைஞ்சு பாருங்க, இங்கனுக்குள்ளெல்லாம் வரையில என்னவாயிரும், சிறுசாயிரும். ஓகே, மற்ற தல குறுக்கு வெட்டுகள் சிறிய வட்டங்களாகும். படத்தில் உள்ளவாறு சிடியை விட்டமாக கொண்ட ஒரு வட்டம் ஒரு மீப்பெரு வட்டம். இந்த வட்டம் தான் இருக்கிறதுலே பெருசு, அடுத்து போக போக சிறுசாகிக்கிட்டே போகும். கியூஆரை விட்டமாக கொண்ட வட்டம் சிறிய வட்டமாகும். கோலத்தின் புறப்பரப்பு. ஆர்க்கிமிடிஸ் நிரூபணம். ஒரு கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான உயரமுள்ள உருளையுள் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்படுகிறது. இது வெளியில இருக்கிறது ஒரு உருளை, உள்ள ஒரு கோலத்தை வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க, அதனுடைய விட்டமும் அதனுடைய உயரமும் சமமா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான உயரம் கொண்ட ஒரு உருளைக்குள்ளர வச்சிருக்காங்க. கோலத்தின் புறப்பரப்பு உருளையின் வளைபரப்பிற்கு சமம். இந்த கோலம் ஃபுல்லா உள்ள அமிங்கிருச்சுல, அப்ப அதனுடைய புறப்பரப்பு, கோலத்தினுடைய புறப்பரப்பு உருளையின் வளைபரப்பிற்கு சமமா இருக்கும். எனவே ஆர்க்கிமிடிஸ் என்ன நிரூபிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு பொருளை தண்ணிக்குள்ள போடும் பொழுது முக்கும் பொழுது அதனால வெளியில தண்ணி வரும். நீ உங்க வீட்டுல ஒரு தொட்டி நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல ஒரு கப் அப்படி உள்ள போட்டு அமுக்குனே தண்ணி வெளியே வரும் இல்லையா, அந்த தண்ணியை பிடிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய எடையும் இந்த கப்பினுடைய எடையும் சமம்ங்கிறத ஒரு ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிச்சார். ஓகே, ஒரு பொருள் நீரில் மூழ்கும் பொழுது அதனால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகின்ற நீரின் அளவும் அந்த பொருளினுடைய எடையும் சமம்னு சொல்லியிருந்தார். அதுதான் அந்த விதிப்படி தான் இதை போடுறாங்க. அப்ப கோலத்தின் புறப்பரப்பு சீக்வல் டு உருளையின் வளைபரப்பு. உருளையின் வளைபரப்பு ஆல்ரெடி 2πr/hன்னு பார்த்தோம். 2πr இன்ட்டு இங்க ஹைச்சுங்கிறது விட்டத்திற்கு சமம் சொல்லிட்டோம். அப்ப விட்டம்கையில 2r அதானே, விட்டம் சீக்வல் டு ஆரத்தினுடைய 2 மடங்கு. அப்ப போடையில 2πr இன்ட்டு 2πr போடையில 4πr² வந்துடும். அப்ப கோலத்தின் புறப்பரப்பு 4πr². ஓகே, அரைக்கோளம். ஒரு திண்ம கோலத்தை அதன் ஏதேனும் ஒரு மீப்பெரு விட்டம் வழியாக ஒரு தளம் வெட்டும் போது கிடைக்கும் கோலத்தின் ஒரு பகுதி அரைக்கோளம். இந்த நடுவுல தான் வெட்டையில சமபங்கா வெட்டையில மேல ஒரு பாதி கீழே ஒரு பாதி போகும், அதுதான் அரைக்கோளம் எனப்படும். ஒரு கோலத்தின் சரிபாதியை ஒரு அரைக்கோளம் என்கிறோம். அப்ப கோலத்தின் வளைபரப்பு 4πr². ஸோ அரைக்கோளம் அதுல பாதி 2πr² ஆயிரும். ஸோ அரைக்கோளத்தின் வளைபரப்பு 2πr². இதுல ஃபுல்லா ஃபார்முலா தான். வளைபரப்பு, புறப்பரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு, என்னென்ன வடிவங்கள், கோலமா, உருளையா, கூம்பா, அரைக்கோளமா எல்லாம் படிச்சுக்கிறோம். அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளம் தான் இருக்கு பாருங்க, இதனுடைய பரப்பு ஃபுல்லா, இது ஃபுல்லா 2πr². இங்க ஒரு πr², மேல ஒரு பரப்பு πr² இருக்கு. அப்ப இந்த 2πr² பிளஸ் πr² சேர்ந்து 3πr² ஆகும். அரைக்கோளத்துக்கிட்ட மொத்த பரப்பு. கோலத்துக்கு ஒரே பரப்பு தான், எல்லா பக்கமும் மொத்தம் ஒரே ஒரு தான், 4πr² தான். மொத்த பரப்புனாலும் சரி வளைபரப்புனாலும் சரி. ஆனா அரைக்கோளத்துக்கு வளைபரப்புனா 2πr² வரும், மொத்த பரப்புனா இந்த மேல இருக்க வட்டமும் சேர்ந்து 3πr². ஓகே, உள்ளீடற்ற அரைக்கோளம் 2, ஒரு கிண்ணத்துக்குள்ள இன்னொரு கிண்ணம் இருக்க மாதிரி. ஆர் என்பது உட்புற ஆரம், கேபிட்டல் ஆர் என்பது வெளிப்புற ஆரம். எனவே தடிமன், இந்த தடிமன்
ஆர் மைனஸ் ஆர். வெளியே சாத்துக்குடி தோல் உள்ள அந்த சோலையோட இருக்குதுன்னு. ஆகவே வளைபரப்பு அரைக்கோளத்தின் வெளிப்பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் உட்புறப்பு. 2πr² பிளஸ் 2πr². ரெண்டுக்கும் 2π வெளியே எடுத்தோம்னா r² பிளஸ் r². ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வளைபரப்பு 2πr² பிளஸ் r². மொத்த புறப்பரப்பு இந்த வளைபரப்போட இந்த மேல இருக்கிறதையும் சேர்க்கல. இது 2πr² பிளஸ் r². இந்த πr² இருந்து இந்த πr² கழிக்கிறது. அப்ப காமனா எடுக்கிறதெல்லாம் எடுத்து முடிச்சோம்னா பை வெளியே போகும். 2πr² பிளஸ் 2r² கேபிட்டல் r² மைனஸ் r². அதை சுருக்கணும்னா இதுவும் ஆட் ஆகி 3r² ஆகும். இதுவும் சப்பாய் r² ஆகும். ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பளவு பை 3r² பிளஸ் r². ஃபார்முலாலாம் தரோவா இருக்கும். ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம். நேர்வட்ட கூம்பு இடைக்கண்டம்னா என்ன? கடந்த காலங்களில் தீ விபத்து ஏற்படும் பொழுது நீர் அல்லது மண் நிரப்பப்பட்ட ஒரு கூம்பு வடிவ தீயணைப்பு வாளிகள் இருக்கும். தேட்டர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிவப்பு கலர்ல வாளியா தொங்கு விட்டுருப்பாங்க. அது எல்லாமே இந்த நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் தான். இந்த வாளிகள்லாம் டப்பு வாளி இதெல்லாமே அதுதான். பின்னர் அவற்றின் வடிவம் உள்ளவாறு மாற்றப்பட்டு அதிக கொள்ளளவு உண்டதாக கருதப்படும். இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாமே நம்ம கண்ணாடி டம்ளர் எல்லாமே நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம். வாளியை ஒத்த வடிவம் கொண்ட 7.21 3 உள்ள உருவத்தை ஒரு கூம்பின் இடைக்கண்டம் தான் இருக்கும். இதுதான் கூம்பின் இடைக்கண்டம். நாம் தினமும் பயன்படுத்தும் கண்ணாடி டம்ளர், வாளி மற்றும் சாலை கூம்பு. இந்த சாலையில எல்லாம் வண்டி போகக்கூடாது, இதுக்கு நிப்பாட்டி வைப்பாங்களே, இதெல்லாமே நமக்குரிய இந்த கூம்புடைய நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்துக்கு எடுத்துக்காட்டு. இதனுடைய வரையறை பாருங்க. இந்த இதுதான் வாளி. ஏபிசி என்ற கூம்பை அதன் அடிப்பகுதிக்கு இணையாக உள்ள ஒரு தளம் வெட்டும் போது அதன் வெட்டுத்தளத்திற்கும் இந்த தளம் வெட்டுது இந்த வெட்டு தளத்திற்கும் அடிப்பரப்பிற்கும் இடைப்பட்ட டிஇசிபி இதுதான். இது ஒரு பெரிய கூம்பு. இந்த இடத்துல ஒரு தளம் வெட்டுது. அப்படி வெட்டும் பொழுது இந்த ஏடிஇயை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கிடைக்குது இல்லையா? இதுதான் ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் சொல்றோம். இடைக்கண்டத்தின் புறப்பரப்பு ஆர் மற்றும் ஆர் என்பன முறையே இடைக்கண்டம். அந்த டிஇபிசி இதுல ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர் ஆரங்கள். மேலும் கைச்சுங்கிறது எல்லுங்கிறது முறையே உயரம் சாய் உயரம். இந்த ஃபுல் இது சாய் உயரம், இது சாய் உயரம். இதுல இருந்து இது முடிக்க இருக்கிறது கைச்சு, இது சாய் உயரம். எனவே இடைக்கண்டத்தின் வளைபரப்பு 1/2 மேல் மற்றும் கீழ் வட்டங்களின் சுற்றளவுகளின் கூடுதல் இன்று சாய் உயரம். கீழே இருக்க வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr கேபிட்டல் ஆர், மேலே இருக்கிறது 2π ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். பாதி தான் இது, அதுதான் 1/2. ஏன்னா அடியில் நடுவில் ஒரு இது வெட்டி எடுத்துறாங்க இல்லையா? ஓ, இந்த 2 வெளியே தூக்கிட்டா 2க்கு 2 அடி ஆயிட்டு π இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் எல்லு தான் இந்த இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. ஓகே, இடைக்கண்டத்தின் மொத்த பரப்புங்கையில இந்த வட்டத்தினுடையதை சேர்த்துக்கிறாங்க. மேல் வட்ட பரப்பு கீழ் வட்ட பரப்பை சேர்த்து எழுதிட்டா πr பிளஸ் ஆர் எல் பிளஸ் πr² பிளஸ் πr². இது எல்லாத்துக்கும் காமனா ஒரு பையை எடுத்துட்டு கூட எழுதலாம். ஓகே, அப்ப இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பு இது, இடைக்கண்டத்தின் வளைபரப்பு இது. இது எல்லா ஃபார்முலாவும் நம்ம தரோவா படிச்சுக்கிட்டாதான் நம்ம செய்ய முடியும்.